ஹே கேஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி நம்ம காதல் கடனோட எபிசோட் நம்பர் 7 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண எபிசோட்ஸ்லாம் நீங்க பார்க்கலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், மறக்காம போய் பார்த்துடுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மேனர்ஸ் அனிமி சீரிஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம கதைக்குள்ள போயிடலாம். இது டவுன் ஓப்பன் பண்ணா ஹீரோ அப்படியே மூஞ்ச பார்க்கறப்பல மாஸ்க் உடைஞ்ச பிறகு எங்கேயோ பார்த்த முகம் எங்கேயோ ஃபெமிலியரா இருக்கு. சிட்டி இருக்கும்போது அவன் என்ன பண்றான், மாஸ்க் எல்லாம் போட்டாங்க வந்து ஏச்சி நிற்கிறப்ப வேர்ட் ஒன் நீங்க சொன்னீங்க அப்படின்னா என்னோட ஃபேமிலி போய் டிஸ்பேண்ட் பண்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு பவர் இருக்கு. அப்படிப்பட்ட நீங்க வந்து சொன்னீங்க அப்படின்னு எந்த ஆர்டரும் எங்களால மீற முடியாது. ஆனா இந்த உலகத்தை வந்து நீங்க திருத்தி இந்த இடத்துல இருந்து பீஸ்ஃபுல்லா வாழணும். யாருமே வந்து யாருக்கும் அடிப்படை தேவையில்லை, எல்லாரும் வந்து அவங்களோட வாழ்க்கையை சந்தோஷமா வாழலாம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அப்படிப்பட்ட நீங்க வந்து இங்க வந்து இது சொன்னீங்கன்னா அது வேற விதமா மாறாதா அப்படின்ற மாதிரி கேட்கிறேன். அதாவது இவன் என்ன சொல்றான்னா, இவன் வந்து இந்த லைஃபை வந்து பீஸ்ஃபுல்லா வாழணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சொல்லியிருப்பாரு. யாரும் வந்து யாருக்கும் அடி பண்ணிக்கூடாது, யாரோட ஆர்டர்ஸை வந்து ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு. அப்படிப்பட்ட அவனே வந்து இந்த இடத்துல வந்து நீங்க இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டா அப்படின்னா அது அவனோட ரூல் கண்டர்ல வரலையா? ரூல் போட்டு ரிவர்ட் முடிந்த மாதிரி தப்பு செஞ்சிருக்காருன்னு வெளியே தெரிஞ்சா என்ன ஆகும்? ஸோ அதை தான் அவன் பிளாக்மெயில் பண்றான். அது நம்ம ஹீரோக்குமே தெரிஞ்சது. பரவாயில்ல பண்ணல, பிசினஸ் மேன் தான் நீ, அதனால உங்களால என்ன ஃபோர்ஸ் பண்ண முடியாது, தயவு செஞ்சு இங்க கிளம்புங்கன்ற மாதிரி சொல்லும்போது, தம்பி நீ ரொம்ப யங்ஸ்டர் தான், அதனால எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தல, என்ன வந்து சாதாரண சண்டை போற மெயின் யாக்குன்னு நினைச்சேன். நான் வந்து இன்டெலிஜென்ஸ் வச்சு தானே இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். யுனைட் பண்ணது எப்படி நினைக்கிறேன் இந்த உலகத்தை, அதுக்கு நான் தனி ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாப்ல அப்படின்னா, உண்மைதான்ப்பா நான் அவனை ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா நான் அவனை ஃபோர்ஸ் பண்ணனா இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சு அப்படின்னா ரிவர்ட் பண்ண நானே இந்த உலகத்தை பீஸ்ஃபுல்லா கொண்டு வந்த நானே வந்து ஆர்டர் போறேன்ற மாதிரி ஆயிடும். ஆனா இந்த உலகத்தில் எல்லாருமே வெல்த்தியா வாழணும் அப்படின்றதுக்காக நிறைய பேர் சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்களே, அதாவது ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஃபேமிலியான உங்க ஃபேமிலி வந்து நீங்க மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால உங்ககிட்ட சஜஷன் கேட்கறதுக்காக நான் வந்திருக்கேன். அதாவது இதை வந்து எப்படி மேம்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சஜஷன் கேட்க போறேன்ற மாதிரி சொல்ல, இல்ல ரிவர்ட் ஒன் உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், என்னதான் நீங்க க்ளோனை யூஸ் பண்ணாலுமே இந்த இடத்துல வந்து அந்த வேலைகளை உங்களால முடிக்க முடியாது, தயவு செஞ்சு அங்க போங்க அந்த வேலைகளை பாருங்கன்ற மாதிரி அந்த பையன் சொல்ல, இல்லப்பா என்னால வந்து அதை விட அல்டிமேட்டான ஒரு டெக்னிக் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து என்ன பண்றான் அப்படின்னா, அந்த இடத்துல பேசிட்டே இருக்கும்போது 4-5 க்ளோன்ஸ் வந்து வருது. நீ யாரு நினைச்சா இந்த மாதிரி ஓவர் பவர் டேலண்ட்லாம் எங்களை தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா நீ நினைக்கிற அளவுக்கு எனக்கு பெரிய ஒர்க், அதே சமயத்துல எனக்கு பெரிய பவரும் இல்லப்பா. ஏன்னா இந்த க்ளோன்ஸ் இருக்கு பார்த்தியா, இது ஒரு 4-5 கிரியேட் பண்ணல, இந்த மாதிரி என்னால் லட்சக்கணக்கில் கிரியேட் பண்ண முடியும். அதே சமயத்தில் அதெல்லாம் வந்து கம்மியான டைம் உடனே மெயின்டைன் பண்ண முடியும். என்ன ஒரு 8 மாசத்துக்கு மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதாவது க்ளோன் உருவாக்கி அத்தனை மாசம் வரைக்கும் மெயின்டைன் பண்ண முடியும். அது வரைக்கும் என்னால் இங்க உட்காந்து உங்ககிட்ட பேச முடியும். அது வரைக்கும் நீ வந்து இங்கே வெளியே போக முடியாது, அந்த ப்ராப்ளத்தை தீர்த்துட்டு தான் இங்கேருந்து போற. இப்போ தெரியுதா யார்கிட்ட மோதுன்ற மாதிரி பார்த்துட்டே இருக்கும்போது யாரும் அந்த இடத்துல வராங்க. யாரா பார்த்தா அந்த ஃபேமிலியோட ஒரிஜினலான ஓனர் அந்த லேடி வராங்க. இவனோட க்ளோன்லாம் எடுத்துடலாம், தம்பி நீங்க வந்து கிளம்பா, நான் அவனை பார்த்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க அனுப்பிச்சிடுறாங்க. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ரிவர்ட் ஒன்றுன்ற மாதிரி கேட்கும்போது, ஆமா நானும் அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்குன்ற மாதிரி இவனும் வந்து பேசிட்டு இருக்கான். என் பையன் கிட்ட வம்பு பண்ண போல அதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் தான். அவளை எப்போ பார்த்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு, ஏன்னா அந்த அளவுக்கு கன்னிங்னஸ் குறையவா அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கா. சரி ஓகே, நீ எதுக்காக அந்த மானியா போர்ஷனை பத்தி ரொம்ப ஆப்சஸ்டா வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க, எதுக்காக அதை வந்து இப்படி பேன் பண்ண பார்த்துட்டு இருக்கன்ற மாதிரி கேட்கும்போது, அது மூலியமா என் ஃப்ரெண்டுக்கு வந்து நிறைய ஆபத்து வந்துருக்குமா, அந்த ஆபத்துல நீ சொல்ல வந்து நீ அழுதுருவேன், அந்த மாதிரி ஒரு ஆபத்து, ஸோ அதனால தான் இந்த மாதிரி பண்ற. இதுவே வேற ஏதாவது ஃபேமிலி அதை ஜென்ரேட் பண்ற மாதிரி இருந்தா அதை மொத்தமா ஷட்டர் பண்ணிருப்பேன். ஆனா நீ எனக்கு ரொம்ப க்ளோஸ் இல்லை, அதை பேச வந்தன்ற மாதிரி சொல்ல, உனக்கு அதோட ஆரிஜின் என்னன்றது தெரியுமா, அதோட உண்மையான பேர் என்னன்றது தெரியுமான்ற மாதிரி கேட்கும்போது, அதோட உண்மையான பேர் என்ன தெரியுமா, டிவைன் மெடிசன். அதோட பேர் வந்து ஃபெர்டிலிட்டி போஷன் சொல்லுவாங்க. அதாவது குழந்தை பெத்துக்க முடியாத சில பேர் இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த குழந்தை பெத்துக்க முடியாதவங்களுக்காக இந்த போஷன் வந்து கொடுப்பாங்களா. அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களால குழந்தைய பெத்துக்க முடியும். ஸோ அதுக்காக தான் ஒரிஜினலாக உருவாக்கின ஒரு போஷன் இது. அது வந்து என்ன மாதிரி பொம்பளைங்களுக்கும் சேர்த்து அப்படின்ற மாதிரி சொல்றேன். அதாவது இவங்களாலையும் குழந்தைய பெத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் இருப்பாங்க. அந்த சமயத்தில் பல டாக்டர்ஸ் கிட்ட போயிருப்பாங்க, அவங்களோட ஃபேமிலி யூஸ் பண்ணி 28 வயசாமே குழந்தை பிறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேருக்குள்ள போய் பெருசாக எதுவும் நடக்காது. அதுக்கப்புறம் வேலி ஆஃப் கோர்ஸ் கிட்ட போயிட்டு என்ன பண்றாங்கன்னா, அந்த ஃபேமிலிக்காக வந்து பெக் பண்றாங்க, அவங்களும் வந்து கொடுத்துட்றாங்க ஒரு சில கண்டிஷன்ஸ்க்கு அப்புறம். இது வேலி ஆஃப் கோர்ஸ் அவங்க எப்படி உங்ககிட்ட கொடுத்தாங்க, அவகிட்ட தான் வந்து நான் ப்ராமிஸ் வாங்கினேன், அவன் அந்த மாதிரி வந்து பீப்புள் ஆம் பண்ற மாதிரி எதுவுமே வந்து மெடிசன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவ எப்படி பண்ணன்ற மாதிரி கேட்கும்போது, மனுஷங்கிட்ட பெருசா பேச மாட்டா, ஃபாரஸ்ட்ல வந்து மிகப்பெரிய சேர்ந்தவ, அவ எப்படி உங்ககிட்ட முதல்ல பேசினா, அது 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மறுபடியும் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்படியே டாபிக் சேஞ்ச் பண்ணாத, வந்த விஷயம் என்னன்றத ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரி கேட்கும்போது, இந்த ஃபெர்டிலிட்டி போர்ஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து பொண்ணுங்க எடுத்துக்கும் போது அவங்களோட ஃபெர்டிலிட்டி, அதாவது அந்த குழந்தை பெத்துக்க முடியாத தன்மையை நீக்கி அவங்க குழந்தை பெத்துக்கிற மாதிரி ஆகும். அதாவது அவங்க எடுத்த இந்த 3 நாள் லென்சஸ்ன்னு ஒன்று இருக்குமா, அது வந்து செக்ரிகேட் ஆகும், அது மூலியமா அவங்களால வந்து பெத்துக்க முடியும். ஆனா அதுல ஒரு சைடு எஃபெக்ட் இருக்கு, அதுதான் அவங்களோட பாடி ஹாட் ஆகி அவங்க லஸ்ட்ல வந்து ஈடுபடுவாங்க. அதனால அந்த டைம்ல வந்து அவங்க பக்கத்துல யார் இருந்தாலும் சம்பவம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இருந்தாலும் இது பார்ட்னர் இருக்கும்போது பண்ணுவாங்க. இப்போ விஷயம் என்னன்னா, அவங்க பெத்துக்க முடியாதனால தான் அந்த மாதிரி ஒரு மேனியா போர்ஷனை வந்து தேடி வராங்க. அப்படிப்பட்ட அவங்க அதை எடுத்தது தப்பு இல்லை, ஆனா அதை தப்பா யூஸ் பண்றாங்க இல்லையா, அவங்க மேல தப்பு. அப்போ இந்த மெடிசன் மேல தப்பு இல்லை, அதை வந்து ராங்கா யூஸ் பண்றவங்க மேல தானே வந்து மிஸ்டேக். சரி இவ்வளவு பேசுற நீ அது எதுக்கு ஆக்ஷன்ல சேல் பண்ற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, யாரதுக்காகவும் இல்லை, அது மூலியமா வந்து பல மக்களை வந்து காப்பாற்றலாம், அதாவது பல பெண்களோட லைஃப் வந்து காப்பாற்றணுன்றதுக்காக தான் நாங்கள் இதை பண்ணோம். சொல்ல போனா நாங்கள் அதை ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணது வந்து அந்த இன்டென்ஷனுக்காக கிடையாது, நான் பல அம்மாக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான். ஆனா அதை நிறைய பேர் வந்து இல் இன்டென்ஷனுக்காக யூஸ் பண்ணாங்க, அதை நாங்கள் எதுவும் பண்ண முடியாது. அதனால அதை ஆக்ஷன்ல பெஸ்ட்டாக செல் பண்ணோம் அப்படின்றதுக்காக யார் யாருக்குள்ள தேவைப்படுதோ, அதாவது இன்ஃபெர்டிலிட்டி இருக்க பொண்ணுங்களுக்கு மட்டும் விற்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பாங்க. இதோட சேர்த்து பப்ளிக்கா சேல் பண்றது நிறுத்திட்டு இவங்க பிரைவேட்டா அந்த பேஷண்ட்ஸ்க்கு மட்டும் கொடுக்குற மாதிரி என்ன பண்றாங்க அப்படின்னா, அதோட பேரை வந்து மாத்திடுறாங்க. அதோட பேர் வந்து ஸ்ப்ரிங் பிரீஸ் போஷன் அப்படின்னு மாத்துறாங்க. ஆனா பிளாக் மார்க்கெட் ஒரு விஷயம் இருக்கு, இங்க எந்த விஷயம் கிடைக்கனாலும் அது பிளாக் மார்க்கெட்ல கண்டிப்பா கிடைக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகிட்டு தான் இருக்கு. அதனால இவங்கள எதுவுமே பண்ண முடியல. இவங்களும் முடிஞ்ச அளவுக்கு ஷட் டவுன் பண்ணிட்டு அதோட பேரெல்லாம் மாத்தி கொடுத்துட்டு இருக்காங்க. அது மூலமா பல மக்கள் வந்து காப்பாற்றப்பட்டிருக்காங்க. பழைய ஒயின் எடுத்து புது பாட்டில் போட்டேன், இதான் பிசினஸ் ஸ்ட்ராட்டஜின்னு அவங்க கேட்கும்போது, ஆமா இதான்
என்னோட பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா இதுதான் வந்து பெஸ்ட்டா தெரிஞ்சது. இதை விட பெட்டரான ஐடியா உங்ககிட்ட இருக்கான்ற மாதிரி கேட்க, அது மூலியமா வந்து நிறைய ரிசல்ட் வந்திருக்கு இல்லையா? அது ரொம்ப டிசாஸ்டரா இருக்குன்ற மாதிரி சொல்லும்போது, டிசாஸ்டரா இருக்கா டேய் தம்பி, இதுக்கு முன்னாடி லாஃபிங் ஃபைலர், பிளேசிங் ஃபைலர்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட போர்ஷன்ஸ் வச்சிருந்தாங்க. அது மூலியமா உலகம் அழியிற ஸ்டேஜ்க்குலாம் போச்சு. அதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியலையா? ஆனா இது மூலியமா பல்லாயிரக்கணக்கான மக்களோட லைஃப் வந்து சேவ் பண்ணப்படுது. அதுல சின்ன மிஸ்டேக்ஸ் ஏற்படுது. சின்ன மிஸ்டேக்னு கூட சொல்ல முடியாது. அது ஒரு சைடு எஃபெக்ட் மாதிரி வச்சுக்க. அதுக்கு வந்து நீ எங்களை ப்ளேம் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, என்ன மன்னிச்சிருமா, உன்னை வந்து ஆர்குமெண்ட்ல பீட் பண்ணப்படுதுன்றது எனக்கு நல்லா தெரியும். ஆனா இது மூலியமா என் ஃப்ரெண்ட் ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கான். அதாவது அவனை தான் அங்க மென்ஷன் பண்ணிட்டு இருக்கா. அதனால அவன் லைஃப் எந்த மாதிரி ஆயிருக்கு தெரியுமா? சோ என்ன பண்றது? இந்த ஆக்ஷன்ல செயல்படுறது மட்டும் நிறுத்த முடியுமா? தயவு செஞ்சு கேட்கிறேன். இதை மட்டும் பண்ணன்ற மாதிரி கேட்கும்போது, ஆக்ஷன்ல 5 விற்பன்ற மாதிரி சொல்ல, 5ல வேலைக்கு ஆகுது, 4 வித்து இல்ல 2 வித்தா தான் சரி வருன்ற மாதிரி சொல்லும்போது, இல்ல வேலைக்கு ஆகுது 4 வேணா விற்கலாம். அதுவும் சரிப்பட்டது. அவ்வளோலாம் வித்தீங்கன்னா இங்க வந்து வேலைக்கு ஆகுதுன்ற மாதிரி சொல்லும்போது, அட்லீஸ்ட் 3 ஆச்சு வித்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஓகே டீல்ன்ற மாதிரி சொல்ல, என்ன இவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்கிட்டன்ற மாதிரி ஹீரோ பார்க்கலாம். அப்பதான் அவனுக்கு ஒரு ட்விஸ்ட் ஓடிது. என்னன்னா அவனோட பையன் இருக்க இல்லையா, ஒரு நியூ மெடிசன் வந்து எடுத்துட்டு வந்தானா சைடு எஃபெக்ட்லாம் இல்லாம, அதனால இந்த போர்ஷன் வந்து கம்மி பண்ண போறாங்கன்றத ஆல்ரெடி டிசைட் பண்ணி வச்சிருக்காங்க. அத நம்ம ஹீரோ ஏமாத்திட்டாங்க. ஃபர்ஸ்ட் அந்த பையன் வந்து இவனை வந்து காண்டேத்துற மாதிரி பேசிட்டு இருந்தானா, அது மூலமா இவனுக்கு என்ன இன்டென்ஷன் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாங்க. இவன் எதுக்காக வந்தான்றத புரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் ஆக்ஷன்ல அவங்க வந்து நார்மலாவே வந்து அதோட போர்ஷன் வந்து கம்மியா தான் விற்கிறதுக்காக பிளான். ஆனா இவங்க கிட்ட வந்து அது அதிகமா விற்கிற மாதிரி பேசி அப்படியே ஒரு டீல் எல்லாம் போட்டாங்க. அது மூலமா அவங்களோட புது போர்ஷன் விற்க முடியும், இது வந்து கம்மியா விற்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா நீ வந்து நான் உன்னை காப்பாத்துறது கூட தெரியாம என்ன ஹார்ட்லெஸ் விட்டுட்டு போன, அது பண்ண இது பண்ணன்னு சொல்லிட்டு அந்த லேடி வந்து நம்ம ஹீரோ பார்த்து வந்து வஞ்சிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோவை காப்பாத்தி இவன் தான் சொன்ன இல்லையா, அவனுக்கு சோறு போட்டு நல்லா வளர்த்து விட்டுருப்பாங்க. ஆனா அவங்களுக்கே சொல்லாம அவங்க வந்து ஓடி போயிட்டு இருப்பான். டே அது உங்க நல்லது தான்டா பண்ணுன்ற மாதிரி சொல்லும்போது, ஒரு நாய்க்குட்டிக்கு சோறு போட்டா கூட ரொம்ப நன்றியா இருக்கும்டா, ஆனா உனக்கு சோறு போட்டதுக்கு நீ நன்றியே இல்லைன்ற மாதிரி கேட்கும்போது, நான் நன்றி இல்லாம போயிட்டேன்னு சொல்றேன். ஆனா இன்னைக்கு வந்து நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஏன்னா நமக்குள்ள இருக்க உறவுனால தான் வந்து பேசுறேன். அன்னைக்கு போலனா ஃபேமிலி வந்து இந்த அளவுக்கு வந்து டெவலப் ஆயிருக்காதுன்ற மாதிரி சொல்லும்போது, சரி ஓகே இது வந்து நம்ம 2 பேரும் வந்த தப்புகள் தான், அதை எடுத்து வந்து சரி சமம் அப்படின்னு சொல்லி விட்டுறலாம். நான் கேட்கிற விஷயத்தை நீ இப்ப செய்யணுன்ற மாதிரி சொல்லும்போது, என்னது நீ கேட்கிற விஷயமா, இதை பிளான் போட்டு வச்சிருக்கான்ற மாதிரி நான் பார்த்துட்டு இருக்கேன். டேய் நான் உனக்கு வந்து எவ்வளவு ஹெல்ப் பண்றேன், எமர்ஜென்சின்றதுனால தான் உங்களுக்கு கேட்கிறேன். என்னால வேற யாருக்கும் கேட்க முடியாதுன்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கும்போது, இந்த உலகத்திலே ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் பார்த்தா நீ உன்னை வந்து எல்லாம் செய்ய முடியுது, அதாவது உன்னால முடியாத விஷயம் எப்படி என்னால முடியும், அப்படி என்ன வந்து அவ்வளவு கஷ்டமான விஷயமா அது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்படியே என்ன பண்ற சட்டையில விட்டு ஒரு எப்படி டவுன் ஆயிரும். அப்படி என்னால பண்ண முடிஞ்சா நான் ஏன்டா உங்ககிட்ட வந்து கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னடி நீ ஆர்கியூ பண்ணும்போது இந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்ட, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி அவன் கேட்கறான். ஒரு விஷயத்தை மட்டும் நீ புரிஞ்சுக்கோ, நீ இந்த மாதிரி என்கிட்ட கேட்கணும்னு அவசியமே கிடையாது. நாம 2 பேரும் வந்து ஒரு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் மாதிரி வச்சுக்கோ, நீ வந்து நிறைய ஹெல்ப் பண்ணிருக்க, அதனால நீ கேட்ட அப்படின்னா கண்டிப்பா நான் உதவி செய்வேன், இந்த மாதிரி கேட்கணும் அவசியமே கிடையாதுன்ற மாதிரி சொல்ல, தயவு செஞ்சு நம்ம பையனையோ பொண்ணையோ காப்பாத்து, இது மட்டும் தவிர எனக்கு வேற வழியே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, எடுது பையனா பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கி வரி போடுது. இது வரைக்கும் ஒரு பொண்ணு ஒரு பையன்ற மாதிரி தான் இருந்தது. ஆனா இப்ப ஒரு பையன் ஒரு பொண்ணுன்றாங்க. என்னடா நடக்குதுங்க, நான் எங்க இருக்கேன், என்ன பண்றேன் அப்படின்ற மாதிரி அவனுக்கு மண்டல குழம்ப ஆரம்பிச்சது. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அப்பதான் யோசிச்சு பார்க்கலாம், அந்த பையனை பார்த்துட்டு போயிருப்பா இல்லையா, அப்ப ஃபேஸ் வந்து நம்ம ஹீரோ எங்க இருக்கும்போது மேட்ச் ஆயிருக்கும். ஓ அது ஏன் பிள்ளையா அப்படின்ற மாதிரி தான் பார்க்கலாம். டேய் நான் உண்மையில கையை வைக்கலடி, நான் 2 பேரும் ரெஸ்பெக்டபிளா தானே இருந்தோம், இது எப்படி நடந்து அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, மேனியா போஷனை பசங்க மட்டும் எடுத்தா மட்டும் வேற என்ன சைடு எஃபெக்ட் வரும்னு நினைக்கிறேன், அதே சைடு எஃபெக்ட் தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். 18 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மெடிசன் நான் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா வைன்ல கலந்து வச்சிருந்தேன். ஆனா இப்ப எனக்கு ஒரு பிசினஸ் வேலை வந்துச்சு, அந்த நேரத்துல சம்பவம் நடந்து அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 18 இயர்ஸ்க்கு முன்னாடி காட்டுறாங்க. அவங்க இந்த மருந்து கலக்கும் போது என்ன பண்றாங்கன்னா ஹீரோ வந்து கதவு தட்டுறாங்க, உங்களுக்கு ஒரு பிசினஸ் ட்ரிப் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இவங்க வெளியே போக வேண்டிய நிலைமை ஏற்படுது. அதனால அந்த வைன் அங்கேயே வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து பாதுகாத்துட்டு ஒரு குறிகாரன்னு எனக்கு நல்லா தெரியும், அதனால அந்த வைன் வந்து கையை மட்டும் வச்சிடாது, அது குடிச்சோன்னா அவனுக்கு காதெல்லாம் கீச்சு விட்டுருவேன், போயிட்டு அதை முடிச்சு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போறாங்க. அந்த ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஒரு பிச்சைக்காரத்தனத்துல இருக்கான், அதனால தான் அவங்களை காப்பாத்துன்னு சொன்னாங்க போல. அதுக்கப்புறம் என்ன இருந்துச்சு, நான் மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து பிரசன்ட்ல கேட்கறானா. அதுக்கப்புறம் என்ன இருந்துச்சு, நீ வந்து நல்லா குடிச்சு பார்த்து தூங்கிடுத, அப்புறம் என்ன சம்பவம் நடந்துன்ற மாதிரி கேட்கும்போது, என்ன சம்பவம் நடந்ததான், நான் மிச்சத்தை குடிச்சிட்டு பார்த்து தூங்கிட்டேன், ஏந்து பார்த்தாக்கா நம்ம 2 பேரும் வந்து நியூடா இருந்தோம், அப்பதான் எனக்கு தெரியுது நீ என்ன போட்டுன்னு. சாரி இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன், பட் என்ன பண்றது, சரி நடந்த சம்பவம் வந்து நடந்ததாவே இருக்கட்டும், நம்ம எதுவும் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா உன்னோட ட்ரெஸ் எல்லாம் போட்டு பெட்ல அரேஞ்ச் பண்ணிட்டு அங்கிருந்து எதுவுமே நடக்காத மாதிரி ஏந்து வந்துட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பிச்சைக்காரனா இருக்கும்போதே நம்ம ஹீரோ என்ன மாதிரி வேலை எல்லாம் பண்ணிருக்கான் பாருங்க. சோ இது முன்னாடியே ஏன் சொல்லுன்ற மாதிரி கேட்கும்போது, சொல்லி நான் மட்டும் என் கூட இருந்திருப்பேன்ற மாதிரி கேட்கும்போது, ஆமா கண்டிப்பா இருந்திருப்பேன்ற மாதிரி அவன் சொல்ல, அதனால தான் நான் சொல்ல, ஏன்னா ஒரு ஆம்பிஷன் இருக்குன்றது எனக்கு தெரியும். நீங்க ஒரு குடிகாரனா இருந்தாலுமே, அதாவது அப்ப இருந்த ஸ்டேஜ்ல சொல்றாங்க, இந்த உலகத்தை மாத்திரம் அப்படின்ற மாதிரி சுத்திட்டு இருந்தேன், அதனால நான் உங்களை சொல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். நான் அன்னைக்கு உங்களுக்கு சொல்லாதனால தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஃபேவரிசம்ல வாங்க முடியுதுன்ற மாதிரி தான் அவங்க சொல்றாங்க. சரி ஓகே நம்ம பசங்களை பத்தி பேசுவோம், உங்களுக்கு என்ன ஆச்சுன்றது தெளிவா சொல்லி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுதான்னு பாக்குறேன். அவன் பையனை பத்தி எனக்கு கவலை இல்லை, ஏன்னா இந்த உலகத்துல வந்து ரொம்ப ரீஃபைண்டா நல்ல பிசினஸ் எல்லாம் கத்துக்கிட்டு இருந்தான், உன்னோட பெட்டரா இருக்கா. இன்னும் சொல்ல போனா அவங்க கிட்ட சில மிஸ்டேக்ஸ் இருக்கு, அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணிட்டாலே போதும், பெரியவங்க கிட்ட பேசும்போது மதிப்பு கொடுத்து பேசினாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி அவனுக்கு இல்லையான்ற மாதிரி கேட்கும்போது, இல்ல அவனுக்கு இல்ல, அவன் என்ன விட பெட்டரான பிசினஸ் பர்சன், அது மட்டும் இல்லாம ஸ்ட்ராட்டஜிலாம் பக்காவா போடுவான், ஆனா விஷயம் என்ன தெரியுமா, அதோட ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஆமா அவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், என்ன ஏமாத்திட்டான், அதை நினைக்கும் போது எனக்கு பெருமையா இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா நான் ஒரு அப்பா வந்து பையன் அந்த அளவுக்கு இருக்கா அப்படின்னு நினைச்சா வந்து கொஞ்சம் பெருமையா இருக்கும் இல்லையா. சோ அதனால தான் சொல்றாங்க. அப்ப அவங்க ஒரு ட்விஸ்ட் போட்டு உடைக்கிறாங்க, அவன் வந்து அவனே கிடையாது, அவன் வந்து ஒரு அவள் அப்படின்ற மாதிரி, அதாவது அவன் வந்து நம்ம பையன் கிடையாது நம்ம பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன எனக்கு அதே புரியலையே, என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. பையன்வாங்க அப்புறம் பொண்ணுவாங்க, திருப்பி பையன்வாங்க, திருப்பி இப்ப பொண்ணுன்றாங்க. அவனுக்கு ஒன்றும் புரியல, கத்த ஆரம்பிச்சிடறான். என்ன சம்பவம்ன்றது அடுத்த சாப்டர்லாம் காட்டுவாங்க போல. அப்படியே இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. இந்த எபிசோட் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய என்டர்டைன்மெண்ட் சீரிஸ் எல்லாம் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப்
பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை டாடா பை பாய்.